காலங்களில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிளேஸ்லேருந்து வெளியில் போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்கள் போனோடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸ்டில் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது வந்து நீங்கள் போனதுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, எனக்கு வந்து டியூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பெரிய வயிறு வச்சுக்கிட்டு நடிக்க முடியல அண்ட் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லீவ். 5வது மாதத்தில் நான் வந்து கிளம்பிட்டேன், சிங்கப்பூர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு என் பொண்ணு வந்து பிறந்து 3 மாதம் கூட ஆகலை. டைரக்டர் தேவியானே, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு தயவு செஞ்சு வந்துருமா, முடியல, யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உன்னோட ரிப்ளேஸ்மெண்ட்டை, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த கேரக்டரில், அதனால் நீ இப்போ குழந்தை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிடியேட்டாக 3வது மாதம் அவள் 3 மாதம் இருக்கும்போது நான் போயிட்டேன் திரும்ப. ஸ்டில் நீங்கள் திருச்செல்வம் சார் கிட்ட, தேவயானி மேம் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் போனோடனே அங்கே ஆக்சுவலி திருச்செல்வம் சார் என்ன சொன்னார், நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் என்ன சொன்னார் அவர்? ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னங்க இது. நான் அப்போ அவர் சொன்னார், சரி ஒன்றும் பண்ண முடியாது, இது இயற்கையான விஷயம், நான் நீங்கள் வந்து இப்போ ஓடி போகிறீங்க, இல்லை ஏதோ வேற ஏதோ வேலையை நான் தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து விட மாட்டோம். ஆனால் இது வந்து இட்ஸ் ப்ரெக்னன்சி, அதனால என்ன பண்ண முடியும், அதனால சரி போயிட்டு வாங்க, நாங்கள் அது வரைக்கும் வேற யாரையாவது போட்டுடுறோம், அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் யாருமே ஏற்றுக்கல. எனக்கு வந்து மெசேஜஸ்லாம் வரும், ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இவங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்களா, டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ போல்டாக இருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சரி நான் என்னங்க பண்ணேன். அப்புறம் அதான் திரும்ப போயிட்டேன். திரும்ப போனதுக்கப்புறம் ஹோல் செட்டே ஒரே ஜாலியாகிடுச்சு, ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் ரோலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இட் வாஸ் அ போல்ட் கேரக்டர், நாட் நெகட்டிவ். ஸோ ஒரு கிரேஸ் சைட், நாட் அ கிரேஸ் சைடா அங்கேயுமே? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்லா படிச்சவ, அவளுக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்வா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தூக்கி விட்டது வந்து அண்ணாமலை, அதுதான் டோட்டலி நெகட்டிவ். ஃபங்க்ஷனுக்கு போன சேர் எல்லாம் பறந்து வர அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ எங்க இருந்துடா சேர் பறந்து வருது மண்டையில் விழுதுன்னு பார்த்தா திட்டிக்கிட்டே தூக்கி போடுறாங்க. நீங்க பண்ண அந்த ரோல்ஸ்ல எல்லாம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து கோலங்கள், டெஃபினெட்லி. அகல்யாவுக்கும் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. டெய்லி வந்து செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுவார், மேடம் உங்களுக்கு ஒரு பை நிறைய ஃபேன் மெயில் வந்திருக்கு மேடம், எப்போ வந்து எடுக்கிறீங்க, நான் டப்பிங் வரும்போது எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு. அவ்வளோ லெட்டர்ஸ் வரும், அப்புறம் கிஃப்ட் வரும். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி லவ்ட் தட் கேரக்டர்.